சமாளிக்கவே முடியாத பிள்ளைகளா இருக்குது எல்லாமே. என் மகனுக்காக நான் கேட்கல, எல்லா பிள்ளைகளுக்காக நான் கேட்க வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எங்களால தாங்க முடியல, இதே கலெக்டர் ஆஃபீஸ்ல இதே இடத்துல நாங்க பேட்டி விட்டு போனோம். வந்து ஆர்ப்பாட்டம் இனிமே எல்லா பசங்க ஓடுற செத்துரும். என் மகனுக்காக நான் கேட்கல, எல்லா பிள்ளைகளுக்காக நான் கேட்க வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இதே கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து நாங்க முறையிட்டு இருக்கோம், எந்த பதிலும் கிடையாது. ஏற்கனவே வல்லம் புடி வெட்டது ஆளுக்கு எங்க பிள்ளைகளுக்கு பின்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்ன புடி வெட்ட வல்லத்து ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு முன்ன புடி வெட்ட லான்ச்சில் உள்ளவங்க. ஆனா அவங்களுக்கு தான் நோயா? ஏன் எங்க பிள்ளைகளுக்கு நோய் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் நோய் வச்சு படத்தை ஆண்டவன் அவங்களுக்கு மட்டும் நோயின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப ராமேஸ்வரம் போன மாசம் புடிவெட்ட போட்டு ஆட்களை பூரா புடிவெட்டத்துல வந்துட்டாங்க. ஏன் எங்களுக்கு எதுக்கு கொடுமை? இந்த பாமன் மக்களுக்கு ஏன் கொடுமை? எதுக்கு? ஏன் அவங்க சர்ச்சு நீதி இலங்கை நீதிபதி என்ன செய்யறாரு? அவரு இந்தியா முதலமைச்சர் என்ன செய்யறாரு? தூங்குறாரா? முழிக்காம தூங்குறாரா? அவரு எதுக்கு இருக்காரு? தேர்தல் வைக்க வருவாங்கல்ல, அப்ப எப்படி எந்த முகத்தை கொண்டு வருவாங்க? எங்க பிள்ளை எத்தனை மாசத்துக்கு வாட்டி அதுக்கு இருக்கு? இந்த பிள்ளைக்கு ட்ரிப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாம பள்ளிக்கூடம் நிறுத்தி வச்சிருக்கோம். கீழே விழுந்து கால் பிறண்டுருச்சு, கட்டு போட்டுருக்கு. இதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து யார் கொடுப்பா? யார் கொடுப்பான்னு கேக்குறேன். இந்த அரசு அதிகாரி நீதிபதி அவர் என்ன சரியான தீர்ப்பு வழங்குறாரா? தீர்ப்பு வழங்குறாரு அவரு? நான் தீர்ப்பு கரெக்டா வழங்கணும். தீர்ப்பு வழங்கலைன்னா அந்த பதவி எதுக்கு? இங்க இருக்கிற முதலமைச்சர் தூங்கி எதுவுமே மக்கள் இந்தியா மக்கள் பார்க்க மாட்டாரா? ஸ்டாலின் ஐயா அவர்கள். நான் ரொம்ப வேதனையோட பேசுறேன். கேட்கட்டு மன இறங்கி எங்க பிள்ளை சீக்கிரம் விடுதலை பண்ணு. இந்த மாசத்துல விடுதலை பண்ணல செத்த போயிருவான். எங்க உயிர் தேவைன்னா எங்க பிள்ளைகளை வந்து எங்க பிள்ளைய சிறையில வச்சு எங்களை கொண்டு அங்க சேருங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்து எங்க பிள்ளையோட சேருங்க, நாங்க மொத்தமா செத்து போயிடணும். இல்லன்னா எங்க உயிர் எங்க பிள்ளைய எங்க சந்தைகளோட நாங்க இருக்கணும்னா எங்க பிள்ளைய எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். எங்க 10 பேர் மக்களையும் ஒப்படைக்கணும். ஆமா, இத கூடிய சீக்கிரம் செய்யணும். ஆமா, இவங்க முதலமைச்சர் என்ன செய்யறாங்க? வந்து கூப்பிட அழுதம்ல தவிச்சம்ல. இத நீங்க பேட்டி எடுத்தீங்கல்ல, என்ன செய்யறாரு அவரு? என்ன செய்யறாரு? எங்களை நினைச்சு பாக்குறாரா? எங்க பிள்ளை நோயோட 2 ஆபரேஷன் பண்ணி இருக்கு. போன மாசம் புடிவெட்ட ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏன் எங்க பிள்ளைகளுக்கு ஏன் பண்ண முடியாங்க? காரணம் என்ன காரணம்? ஏன் எங்க பிள்ளை ஆகாதவங்க அவங்களுக்கு? ஆமா, எங்களால தாங்க முடியல. இதே கலெக்டர் ஆஃபீஸ்ல இதே இடத்துல நாங்க பேட்டி கொடுத்துட்டு போனோம். வந்து ஆர்ப்பாட்டம் இனிமே எல்லா பசங்க ஓடுற செத்துரும் சொல்லிட்டு எங்க உயிர் வேணும்னா எங்க பிள்ளைகளை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கட்டு. இல்லன்னா எங்களை கொண்டு அங்க ஒப்படைக்கணும் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இதேதான் நாங்க சொல்றோம். ஆமா, எங்க பிள்ளைகளுக்கு 4 மாசம் 7ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி புடிவெட்ட பாமன் போட்டு இது வந்து 4 மாசம் 7ஆம் தேதி எங்க பிள்ளைகளை கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இல்லன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. கல்யாணம் பொண்ணு மாறி போச்சு. பொண்ணு கேட்ட பையனுக்கு பொண்ணு மாறி போச்சு. 4 மாசம் எவ பொண்ணு கொடுப்பா? இவன் 18 மாசம் தண்டிச்சிருவனு எவ பொண்ணு கொடுப்பா? அவ கிளாடி ஆகி கம்பெனி நடக்கும்போது அவன் வருவானா?